ஹாய் யூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிகினர் வந்து பேசிக்கான மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பார்த்தோம்னா யாரும் ப்ராப்பராக சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 3 இருக்குது: குஷனிங், ரிக்ளைனிங், ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட். இது 3 ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஹேண்ட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஃபுட் கண்ட்ரோல்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். செகண்ட் மிஸ்டேக் பார்த்தோம்னா ரியர் வியூ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது நம்மக்கிட்ட 3 ரியர் வியூ மிரர் இருக்குது, அதை வந்து ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா சைடில் என்ன நடக்குது, பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அதுவுமே பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். தேர்ட் மிஸ்டேக் பார்த்தோம்னா வியர் சீட் பெல்ட். ஸோ நீங்கள் வந்து சீட் பெல்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் சேஃபாக உங்களால் வண்டி ஓட்ட முடியும். பிரேக் அடிக்கும் போது நீங்கள் முன்னாடி போக மாட்டீங்க, சீட்டோட நீங்கள் லாக் ஆகிக்குவீங்க. ஃபோர்த் மிஸ்டேக் பார்த்தோம்னா ஃபுட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம ஃபுட் கண்ட்ரோல்ஸில் லெஃப்ட் லெக் வந்து கிளச்சுக்கு யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து ஹீலை வந்து கீழே டச் ஆகிருக்கா, ஃப்ளோரில் டச் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணிக்கிங்க. எப்போ நீங்கள் கிளச்சை பிடிச்சாலும் ரிலீஸ் பண்ணாலும் உங்களோட ஹீல் வந்து கீழே டச் ஆகிருக்கா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துக்குங்க. அடுத்து உங்கள் டோ இருக்குது பாருங்கள், டோவில் தான் நீங்கள் இந்த பெடலை ப்ரெஸ் பண்ணணும். சப்போஸ் விரலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரல் மடங்கும் பாருங்கள். இப்போ அழுத்துறேன் பாருங்கள், விரல் மடங்குது. அப்போ ரொம்ப நேரம் என்னாலும் ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு 1/2 ஹவருக்கு மேலே நீங்கள் ட்ரைவ் பண்ணாலே கால் வலி எடுத்துரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு பார்த்தோம்னா ஷூ போடணும். ஸோ நான் வந்து டெல்லியில் ட்ரைனிங் போயிருந்தேன். அப்போ வந்து கஸ்டமர் எல்லாத்தையுமே ஷூ போட்டு கற்றுக் கொடுங்க, அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வாக்கிங் போகிறோம், வெறுங்காலில் வாக்கிங் போகிறதுக்கும் ஷூ போட்டு வாக்கிங் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் கம்பல்சரி ஷூ போடுங்க. முடியாத பட்சத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிஃப்த்து மிஸ்டேக் பார்த்தோம்னா எல்லாரும் சீட்டை ஒட்டி இப்படியே நினைக்கிறாங்க. ஸோ உங்களால் இதில் என்ன பிரச்சனை, ஸ்டேரிங் கரெக்டாக திருப்ப முடியாது, கிளச் கண்ட்ரோல் கரெக்டாக வராது, ஒரு பதட்டத்திலே ஓட்டுவீங்க. ஸோ பதட்டம், பயம் ஏன் வருது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா புதுசாக ஒரு விஷயம் செய்கிறோம், அப்போ தெரியாமல் நம்ம பெரிய மிஸ்டேக் ஆகிருமோ, தப்பாயிருமோ அப்படின்னு பயப்படுறீங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் தியரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேஷுவலாக ஆள் இல்லாத ரோட்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு லைட் டிராஃபிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகுங்க. அதனால் ஸ்டேரிங்கில் வந்து இங்கே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்கு பாருங்கள், இந்த இடம். ஸோ இது எதுக்குன்னா நம்மளோட கட்டவரல் தம்ப் இங்கே வைக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. எல்லா கார்லேயும் இருக்குது. ஸோ நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கிங்க, தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் பிடிக்கணும், இப்படி பிடிக்கக்கூடாது. ஸ்டேரிங் வீலை இப்படி பிடிக்கும்போது உங்கள் எல்போ வந்து இந்த அளவுக்கு பெண்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களால் ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக ஸ்டேரிங் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். மிஸ்டேக்ஸ் எல்லாம் 1 by 1 பார்த்தோம். ஸோ இதை மட்டும் கரெக்ட் பண்ணி ஓட்டுங்க. சப்போஸ் உங்களுக்கு இதுலேயுமே இன்னும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.